வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.16 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.3 இன்ட்டு 0.4. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 0.3 இன்ட்டு 0.4 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்களா. ஸோ இது எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா கிரிட் மாடலுக்கு கீழே இருக்குது. அப்போ கிரிட் மாடல் யூஸ் பண்ணி போட போகிறோம். கிரிட் மாடல் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 100 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் வரைஞ்சிக்கணுங்களா. ஸோ கிரிட் மாடல் அப்படின்னா 100 ஸ்மால் ஸ்கொயர் வரைஞ்சிப்போம். இந்த கிரிட் மாடல் யூஸ் பண்ணி 0.3யும் 0.4யும் மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 0.01 அப்படின்னா இதோட வேல்யூ, இந்த ஒரு பாக்ஸோட வேல்யூ 0. இந்த ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01 பார்த்தோங்களா. அப்போ நமக்கு தெரியும் ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01. அப்போ 0.1 அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே பக்கத்தில் இது மாதிரி 0 இருக்கிறது அர்த்தம். அப்போ 10 பாக்ஸ்னு அர்த்தம். அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.0 நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா 0.3. அப்போ 0.3 அப்படின்னா 30 பாக்ஸஸ். 0.3 அப்படின்னா என்னது 30 பாக்ஸ். அதே மாதிரி 0.4 அப்படின்னா 40 பாக்ஸஸ். ஓகேங்களா. அப்போ 30 பாக்ஸஸ் ஷேட் பண்ணுறோம், 40 பாக்ஸஸ் ஷேட் பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு 30 பாக்ஸ் எப்படி ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி இந்த ரோவிலேயே எடுத்துக்கலாங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணேன் அப்படின்னா 10 பாக்ஸ் ஆகிடும். மொத்தம் எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணும், 30 பாக்ஸ். அப்போ அதோட வேல்யூ தான் 0.3ங்களா. ஸோ இப்போ 10 பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. அடுத்த ரோ ஃபுல்லாக ஷேட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த இதில் வந்து பார்த்தோன்னா 10 பாக்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பாக்ஸ் இருக்குங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், 0.3 வந்து பிங்க் கலரில் ஷேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா 0.4 அப்படின்னா 4 ரோவை ஷேட் பண்ணும். 0.4 என்ன 40 பாக்ஸஸுங்களா. அதுவே ஆப்போசிட் சைடில் எப்படி மேலே டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே பண்ணமோ அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் பண்ண போகிறோம். இப்போ 4 ரோவை என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த ரோவை ஷேட் பண்ணோம் அப்படின்னா என்னது நமக்கு, ஸோ 10 பாக்ஸஸ். இந்த ஒரு ரோவை ஷேட் பண்ணோம் அப்படின்னா 10 பாக்ஸஸ். இந்த மாதிரி எத்தனை ரோ ஷேட் பண்ணும், 40 ரோ. அப்போ அடுத்து செகண்ட் ரோ ஷேட் பண்ணோம் அப்படின்னா 10 + 10 20 ஆகிடும். அடுத்து ஒரு 10 30 ஆகிடும். அடுத்து ஒரு 10 40 ஆகிடும். ஸோ அப்போ எத்தனை பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கோம், 40 பாக்ஸஸ் ஷேட் பண்ணிட்டோங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், 0.3யும் ஷேட் பண்ணியாச்சு, 0.4யும் ஷேட் பண்ணியாச்சுங்களா. இப்போது என்ன கொஷின் அப்படின்னா மல்டிப்பிளில் ரெண்டுக்கும் எது காமனாக இருக்கோ அதுதான் ஆன்சர். ரெண்டுக்குமே இப்போ பிங்க் கலர்லேயும் எது ஷேடாக இருக்குது, ப்ளூ கலர்லேயும் எது ஷேடாக இருக்குன்னு பார்க்கலாங்களா. ஸோ பிங்க் அண்ட் ப்ளூவில் இந்த பாக்ஸஸ் மட்டும்தான் என்ன இருக்குது, ரெண்டுமே ஷேடாக இருக்குங்களா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போது 0.12 பாக்ஸஸ் ஷேட் ஆயிருக்கு. அப்போ தேர்ஃபோர் 0.3யும் 0.4யும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0.12. ஸோ அப்போ காமனாக நமக்கு 0.3லையும் ஷேட் ஆயிருக்கணும், 0.4லையும் ஷேட் ஆயிருக்கணும். அந்த அப்படி ஷேட் ஆயிருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அப்போ 0.3லையும் ஷேட் ஆயிருக்கிறது இந்த 12 பாக்ஸஸ் தான், 0.4லையும் ஷேட் ஆயிருக்கிறது என்னதான். ஸோ இந்த ரிமைனிங் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் ஷேட் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் மட்டும்தான் ஷேட் ஆயிருக்கு. அப்போ ரெண்டுக்குமே காமனாக எது ஷேட் ஆயிருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ எத்தனை பாக்ஸ் ஷேட் ஆயிருக்கு, 12 பாக்ஸஸ். அப்போ அது 12 பாக்ஸஸ் அப்படின்னா எப்படி எழுதுவோம், 0.12 எழுதுவாங்களா. அப்போ 0.3யும் 0.4யும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 0.12 கிடைக்குது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 1.17. ஸோ இது என்ன மாடலில் இருக்குது அப்படின்னா ஏரியா மாடல். இது என்ன மாடலில் இருக்குது, ஏரியா மாடல். இப்போ மேலே பார்த்து கிரிட் மாடல் பார்த்தோங்களா. இப்போ ஏரியா மாடல் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. மல்டிபிள் 3.2 அண்டு 2.1 கொடுத்துருக்காங்களா. 3.2 2.1 மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ ஏரியா மாடல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பாக்ஸ் போட்டுப்போங்களா. இப்போ பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய பாக்ஸு. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 3.2. ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்னது 3.2ங்களா. அப்போது 3ஆக பிரிக்கணும். என்னது 3.2ல் 3.2 அப்படிங்கிறது 3 ones 2 tenth. 3 ones 2 10. நம்ம முன்னே பார்த்தோமா இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது ஒன்ஸு, சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா அது வந்து 10th அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ 3 ஒன்ஸாக பிரிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இது 3 ஒன்ஸாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு 1 2 1 3 ones ஒரு 10th பிரிச்சாச்சு. ஓகேங்களா. 1 ஒரு 1 2 1 3 1 3 ones நமக்கு எத்தனை 10, சாரி 2 10th கொடுத்துருக்காங்க. எத்தனை 10th கொடுத்துருக்காங்க, 2 10th கொடுத்துருக்காங்களா. அப்போ 3 ஒன்ஸாக பிரிச்சாச்சு. பாருங்கள் இது ஒரு 10th 2 10th. அப்போ என்ன பண்ணிட்டோம், 3.2 ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டோங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், 3.2 வரைஞ்சாச்சு. ஸோ 3 ones 2 10th.
அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2.1. அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 2.1ங்களா, இது ஒரு ஒன்ஸ்ன்னு நமக்கு தெரியும். இது என்னது ஒரு ஒன்ஸ். அப்போ இங்கே எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 2 ones 1/10. 2 ones 1/10ங்களா. இப்போ எப்படி டயக்ராம் வந்து நம்ம இப்படி வரைஞ்சோம் இல்லைங்களா, இந்த வாக்கில் வரைஞ்ச டயக்ராமை இப்போ நம்ம இப்படி வரைய போகிறோம். அப்போது நமக்கு இங்கே இருக்கிறது இது ஃபுல்லாக என்னது ஒரு ஒன்ஸ், இது ஃபுல்லாக என்னது ஒரு ஒன்ஸ். இந்த ஒரு ஒன்ஸை ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஒன்ஸ் என்ன பண்ண போகிறோம்? ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டாக டிவைட் பண்ணால் என்ன இப்படி வருங்களா நமக்கு? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு ஒன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஒன் இங்கே ஒரு ஒன், 2 ஒன்ஸாக டிவைட் ஆகிடுச்சு. அப்போ 2 ஒன்ஸ் வரைஞ்சாச்சு. அடுத்து என்னது ஒரு 10th இருக்குது. ஒரு 10th வரையணுங்களா, அது இங்கே வரைகிறோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 ஒன்ஸ் இருக்குது. 10th எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இருக்குங்களா. ஆனால் இந்த போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஒன்ஸுக்கும் பொதுவாக இருக்குது, சாரி 10th பொதுவாக இருக்குது, ஒன்ஸுக்கும் பொதுவாக இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குங்களா, ரொம்ப எப்படி இருக்குது? குட்டியாக இருக்குது. இந்த குட்டியாக இருக்குது இதுதான் நம்மளோட 10th பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஒன்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை விட இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா 100th. அப்போ இதுலேருந்து நம்ம ஆன்சர் என்ன எழுதிடலாம் அப்படின்னா, எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 6 ஒன்ஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்சு எப்பயும் ஒன்ஸுக்கும் 10th நடுவில் பாயிண்ட் வச்சு எத்தனை 10th இருக்குது? 1 2 3 4 5 6 7ங்களா. அப்போ 7 10th. எத்தனை 100th இருக்குது? இந்த குட்டியாக இருக்கிறது என்ன சொன்னோம்? 100th சொன்னாங்களா. எத்தனை 100th இருக்குது அப்படின்னா 200th இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 6.72. அப்போ தேர்ஃபோர் 3.2வையும் 2.1ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6.72 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 1.18. இதில் நமக்கு கொடுக்கல என்ன மாடல் அப்படிங்கிறதே கொடுக்கல, நார்மலாக எப்பயும் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் 2.3 into 1.4. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது 2.3 into 1.4 பாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கோங்களேன். பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 2.3 23 ஆகிடும், 1.4 14 ஆகிடுங்களா. இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 4 3s என்னது 12. ஸோ 4ஓட ஃபஸ்ட்டு 3 மல்டிபிள் பண்ணுறோம், அடுத்து 4ஓட 2 மல்டிபிள் பண்ணுவோங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம்? 1ஓட 3 1ஓட 2. ஸோ அப்போ 4 3s are 12, மீதி 1, 4 2s are 8, 1 9 ஆகிடும். அடுத்து 1 3 is 3, 1 2 is 2. இதை மல்டிபிள் பண்ண என்ன வருது? 2 9 plus 3 12, மீதி 1 2 plus 1 3. அப்போ 322 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 322. ஸோ அப்போ 322 கிடைக்குது. ஸோ இந்த நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது இங்கே 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குங்களா. அப்போ டோட்டலாக எத்தனை டிஜிட்? இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால நம்மளோட ஆன்சரில் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். அப்போ லாஸ்ட்டில் இது லாஸ்ட் டிஜிட், அதுக்கு முன்னாடி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கலாங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் 3.22. தேர்ஃபோர் 2.3ஐ 1.4ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3.22 கிடைக்குது. அடுத்தது செகண்ட் சம் 5.6 into 3.2ங்களா. அது எப்படி எடுத்துப்போம்? பாயிண்ட் இல்லாமல் எடுத்துப்போம். அப்போ 56 into 32 வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 2ஆல் 6ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனில் எழுதிப்போங்களா. 2 6 are 12, 2 மீதி 1 இருக்கும், 2 5s are 10 plus 1 11 கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஸோ செகண்ட் 3ஆல் மல்டிபிள் பண்ணுமா, 3 6 are, அடுத்து ஒன்று விட்டு தான் எழுதுவோம், 3 6 are 18, ஸோ மீதி 1 3 5s are 15, 15 plus 1 16 வந்துடுங்களா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 2 8 plus 1 9, 6 plus 1 7 1. அப்போ 1792 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ அப்போ இங்கே எழுதிக்கிறோம். என்னோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1792. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் கடைசீட்லேருந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போது இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட், மொத்தம் எத்தனை டிஜிட்? கடைசீட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குங்களா. அப்போ நம்ம ஆன்சரில் கடைசீட்லேருந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ எங்கே வரும்? 17.92 வருங்களா. அப்போ தேர்ஃபோர் 5.6ஐயும் நம்ம 3.2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 17.92 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.